அதுக்கு மேலே இருக்குங்க வச்சுனீங்களா? எங்களுடைய மதகுருமார் அனைவரையும் அன்புடன் ஆவலர்கள் சமூக நிறுவனங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்று பெரிய பிரச்சனை என்று நம்ம எல்லாரும் அறிவிக்கொண்டோம். இது இனம், மதம், சாதி மற்றும் பாலினம் ஆகியத்தில் மனித உள்ளங்கள் காயப்படுத்தி பயன்படுகிறது. இன்று அரசியலிலும் வெறுக்கத்தக்க பேச்சு என்பது மிக சகஜமாக இருக்கிறது. அதனால் இலங்கை சமாதான பேரவையாக நாங்கள் சிவில் அமைப்புகளுக்கு சொன்னோம், தங்கள் பிரதேசத்தில் நல்லிணக்கம் மற்றும் உள்வாங்குதலுக்கு தடையான இருக்கிற பிரச்சனைகள் தெரிவு செய்து அந்த பிரச்சனைக்கு பதில்கள் தேடி பிடிக்க சொல்லி நாங்கள் இலங்கை சமாதான பேரவையில் சொன்னோம். அதில் ரிசல்ட்டாகத்தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இப்படி நடக்குது. அதோட சமூகத்தில் வெறுக்கத்தக்க பேச்சு வேணாங்கிறது தான் எங்கள் கருத்தாக இன்னைக்கு இருக்கிறது. ஸ்பெஷலி நாம் குறிப்பாக சொன்னால் சோஷியல் மீடியாவில் தான் இந்த வெறுக்கத்தக்க பேச்சு மிகவும் செய்யாவது. நான் வளமையாக பேப்பர் நியூஸ் கேட்பேன், படிப்பேன். சில நேரம் நியூஸில் நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோம், அந்த இனம் மதம் ஹைலைட் பண்ணித்தான் சில நேரம் ரிப்போர்ட் நடக்குது. ஒரு எக்ஸாம்பிளை சொன்னால், நம்ம ஒரு போதை பிரச்சனை, ஒரு போதை பிரச்சனைனால ஒரு இளைஞர் கையெடுத்தால் இல்லாட்டி ஜெயிலுக்கு போனால் அது சொல்றது எப்படி, முஸ்லிம் இளைஞர் போதை பிரச்சனைனால் ஜெயிலுக்கு போனாங்க அப்படித்தான் எழுதுறது. இல்லாட்டி சிங்கள இளைஞர் தான் இந்த பிரச்சனை வந்தது, இல்லாட்டி தமிழ் இளைஞர், அதுவும் ஒரு வெறுக்கத்தக்க பேச்சு. ஏன் நம்மளுக்கு இளைஞர் சொல்லி எழுத முடியாது? ஏன் நம்மள அது சாதி இனம் மதம் ஏன் நம்ப இருக்கிறது? அது மக்களாக நம்மளுக்கு மட்டுமில்ல, நான் நினைக்கிறேன் மீடியாவிலேயும் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, மிகவும் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கிறது இந்த வெறுக்கத்தக்க பேச்சை ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறது. அதனால் வெறுக்கத்தக்க பேச்சு இல்லாத ஒரு சமூகத்தை நம்ம எல்லோரும் சேர்ந்து உருவாக்குறது தான் இலங்கை சமாதான பேரவையாக எங்கள் அம்பிஷனாக இருக்கிறது. அது நான் சொன்னது நம்ம போலீஸ் அம்மா இருக்கிறதுனால கொஞ்சம் சிங்கத்தில் சொல்கிறேன். ස්ථානාධිපති තුමියට මම පොඩ්ඩක් ඒක සිංහලෙන් පැහැදිලි කරන්නම්. මේ ප්‍රදේශයේ වෛරී ප්‍රකාශන තමයි ප්‍රධානතම ගැටලුව කියලා සිවිල් සංවිධාන විසින් හඳුනා ගත්තේ. ඉතින් අපි මෙතන ඉන්න සිවිල් සංවිධාන කිහිපයක්ම එකතු වෙලා වෛරී ප්‍රකාශන ප්‍රදේශයෙන් අයින් කරන්න අපේ නගරාධිපතිතුමාගේ ප්‍රමුඛත්වයෙන් සහ මීඩියා සමෝගම ප්‍රමුඛත්වයෙන් වෛරී ප්‍රකාශන සමාජයෙන් තුරන් කරන්න ඕනේ. විශේෂයෙන්ම සිවිල් සංවිධාන ඉල්ලීමක් තිබුණේ විශේෂයෙන්ම මේ දේශපාලනයේ අරමුණු කරගෙන, දේශපාලන ඉලක්ක කරගෙන දේශපාලන කාලයේදී එහෙම නැත්නම් මැතිවරණයක් තියෙනකොට වෛරී ප්‍රකාශ වේගයෙන් පැතිරෙනවා, විශේෂයෙන්ම සමාජ මාධ්‍යවල. ඉතින් මේ නිසා වෛරී ප්‍රකාශන නැති කරන්න අපි තනියෙන් වැඩසටහනක් කරනවට වඩා මෙහෙම මාධ්‍යයට දැනුවත් කරලා මේක සමාජයෙන් අයින් කරන්න ඕනේ කියන කාරණේට එක පියවරක් තමයි අපි විශේෂයෙන්ම තිබ්බේ. ඒකට තල්ලුවක් විදියට, හයියක් විදියට තමයි අපි රාජ්‍යාංශයේ අපේ නගරාධිපතිතුමා සහ ස්ථානාධිපතිතුමිය ඔබතුමියටත් ආරාධනා කරලා මේ වැඩසටහන ජනගත කරන්න, වෛරී ප්‍රකාශ වලින් තොර සමාජයක් ඇති කරන්න අපි උත්සාහ කරේ. ඉතින් අවසාන වශයෙන් අපි වෛරී ප්‍රකාශ වලින් තොර මඩ කලපුවක්, වෛරී ප්‍රකාශයෙන් තොර ලංකාවක් බලාපොරොත්තු වෙන එක තමයි අපේ අරමුණ වෙන්නේ. ඉතින් සියලු දෙනාටම බොහොම ස්තුතියි. சேவைகளை எல்லாம் நாங்கள் செய்வதற்காக எம்கடன் பணி செய்து கிடப்பது. நீங்கள் அடுத்தவர்களை பற்றி எண்ணுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களில் அதிகமான எண்ணங்கள் அது குற்றத்துக்குரியவாக இருக்கிறது. ஆகவே ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நீங்கள் துருவி ஆராயாதீர்கள், ஒருத்தரை பற்றி நீங்கள் பேசாதீர்கள். அவ்வாறு நீங்கள் செய்வீர்களேயானால் இறந்து போன மனிதனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதை போன்ற நிலைமைக்கு நீங்கள் ஆளாகுவீர்கள் என்ற கருத்துப்பட அல் குர்ஆன் சொல்லுகிறது. ஆண்டவரே, இந்த ஊடகங்களுக்கூடாக எவ்வளோ கருத்து பேச்சுகள், மனிதர்கள் செய்கிற காரியங்கள், யோசனை என்று செய்கிற காரியங்களோட எவ்வளோ பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அவர்கள் சரியானது செய்யப்படும் நோக்கில் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் இந்த காலை வேளையிலும் அது கருத்தில் கொடுக்கிறோம்.
நீரே இந்த அமைப்பின் ஒவ்வொரு காரியத்தை நீரே ஆசீர்வதிக்கும்படியாக அவர்களின் வேண்டுதலும் அவர்களுடைய அனுசரணையும் அறிந்து அவர்கள் கூறியதுக்கு இணங்கத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டு வரோம். அதாவது வலைத்தளங்கள் மூலம் பல வன்முறைகள் நடக்கின்றது, நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அதனால் நிறைய பேர் குடும்பங்கள் சீரழிகின்றது. அதே போல பல தற்கொலைகள் நடக்கின்றது. ஏனென்றால் இந்த இணைய வலைத்தளங்களிலே போலி தளங்களை பாவித்து வெளிநாட்டில் இருக்கின்ற கணவன்மார் வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு இங்கே உள்ளவர்கள் பிள்ளையாக எல்லாம் எழுதி அவருடைய குடும்பத்தை அதை விட இலங்கையில் இருக்கிற ஆக்களும் இப்படியான வலைத்தளங்களை பாவித்து பல வன்முறைகள் நடைபெற்று கொண்டது. நான் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் நினைக்கின்றேன். ஆகவே இந்த வன்முறையை கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் சகல வழியிலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேசிய சமாதான பேரவை நாட்டின் பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை செய்து வருகிறது. அதன் ஒரு கிளை நிறுவனமாக அமைந்திருக்கின்ற இந்த மட்டக்களப்பு மாவட்ட சர்வமத பேரவை எமது மாவட்டத்திலும் இனங்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகின்ற நோக்கில் பல்வேறுபட்ட செயற்பாடுகளை நடத்தி வருகின்றது. இதில் நான் கூறக்கூடிய ஒரு விடயம் என்றால், இந்த நிறுவனத்திலே நான் ஒரு மீடியாவை உள்வாங்கி அதில் ஒரு வேலை செய்கின்ற ஒரு மீடியா செயலாளராக இருந்தேன். அந்த நிலையில் இருந்து இப்பொழுது மட்டக்களப்பு மாநகர சபைக்கு முதல்வராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனக்கு அவர்கள் அளித்த ஒரு பெரும் வரம் என்று கூட சொல்லலாம். அதனால் அந்த ஊடகத்துக்கு அவர்கள் அளித்த பெருமையும் கூடவாக அது இருக்கும் என கருதுகிறேன். மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே பல்லினங்கள் வாழுகின்ற ஒரு பிரதேசம். இந்த பிரதேசத்திலே இனங்கள் நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற நோக்கிலே இவர்கள் பல்வேறுபட்ட நிகழ்ச்சி திட்டங்களை மாவட்டந்தோறும் நடத்தி வருகின்றார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையினால் அதாவது எல்லை கிராமங்கள், முஸ்லிம்கள் தமிழர்கள் தெரிந்து வாழுகிற அந்த எல்லை கிராமங்களில் அந்த இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிற நோக்கிலே பல்வேறுபட்ட நிகழ்ச்சி திட்டங்களை அவர்கள் நடத்தி வருகிறார்கள். இத்தகைய செயல்பாடுகள் எமது இந்த பிரதேசத்தில் வாழுகின்ற இந்த 4 இனத்தை சேர்ந்த மக்களும் இனம், ஐக்கியம், ஒற்றுமை என்பவற்றை மேம்படுத்தி சௌஜன்யமாக வாழ்வதற்காக அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டங்களை இவர்கள் செய்து வருவது கண்கூடும். இப்பொழுது கூட அதையொட்டிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த ஊடகங்களில் வருத்தத்தக்க பேச்சுக்களினால் சமூகத்தில் ஏற்படுகின்ற பிறழ்வுகள், தாக்கங்கள் பற்றி சமூகங்களுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கோடு இன்று இந்த ஊர்வலத்தை இங்கே ஆரம்பித்திருக்கிறார்கள். உண்மையிலே தற்பொழுது இந்த சமூக வலைத்தளங்களை எடுத்துக்கொண்டால் பல்வேறுபட்ட பிரச்சனைகள், பல்வேறுபட்ட செயல்பாடுகள், செய்திகளை வெளியிடுவதன் மூலம் அது நியாயமற்ற நிலையிலும் ஊர்ஜிதமற்ற செய்திகளிலும் இருப்பதன் காரணமாக நாங்கள் உயிரிழப்புகளை கூட சந்திக்கின்ற அளவுக்கு அந்த பதிவுகள் இடம்பெறுகின்றன. அத்தகைய பதிவுகளை தடுப்பது, அந்த பதிவுகளின் உண்மைத்தன்மையை அறிவது பற்றியெல்லாம் உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு துண்டு பிரசுரம் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. இதை எல்லோருக்கும் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். இந்த துண்டு பிரசுரத்திலே விவரிக்கப்பட்டிருக்கிற அந்த விடயங்கள் யாவும் இந்த ஊடகங்களிலும், இந்த ஊடகங்களை இல்லாத விட்டாலும் கூட இந்த சமூக வலைத்தளங்களில் பதிவாகுகிற அந்த வெறுக்கத்தக்க பேச்சுக்கள், அதனால் ஏற்படுகின்ற தாக்கங்கள், சமூகம் இதனால் மேற்கொள்ளுகின்ற முகங்கொள்ளுகின்ற பிரச்சனைகள் பற்றி அதை கட்டுப்படுத்துவதற்கான வழிவகைகளும் கூட அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த துண்டு பிரசுரத்தில் உள்ள விவரங்களை அவர்கள் அறிந்து இந்த சமூகத்துக்கும் எமது இந்த பிரதேசத்துக்கும் ஒரு நல்ல நிலையிலே இந்த மக்கள் எல்லாம் வாழ வேணும் என்கின்ற கோதாவிலே உங்களது செயல்பாடுகளும் அமைய வேண்டும் என்று தெரிவித்து, நிச்சயமாக இத்தகைய வெறுக்கத்தக்க பேச்சுக்கள் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது, அதன் உண்மைத்தன்மைகள் உறுதிப்படுத்த வேண்டியது. இவை எல்லாத்திலையும் நீங்கள் அக்கறை கொண்டு அந்த பதிவுகளுக்கு நீங்கள் லைக் செய்வதோ அல்ல கமெண்ட் பண்ணுவதோ இப்படியானவற்றை நீங்கள் சிந்தித்து உண்மைத்தன்மையை அறிந்து நீங்கள் அதில் செயல்படுவதால் எதிர்காலத்திலே நாங்கள் சந்திக்கின்ற உயிரிழப்புகள், ஒவ்வொரு நலத்தை பிறழ்வுகளை பற்றி இழிவாக பேசுகிற அந்த தனங்கள் எல்லாத்தையும் இருந்து நாங்கள் இந்த சமூகத்தை மாற்ற முடியும் என்கின்ற இந்த செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்து, எனக்கும் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய இந்த அமைப்புக்கு நன்றியை கூறி அவருக்கான மகஜரையும் இந்த நேரத்தில் வழங்கி வைக்கப்படுகின்றது.